அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான லைவுக்கு என்ன பாடம் கொடுத்துருந்தோம்? இந்திய நீதித்துறை அப்படின்ற பாடம் கொடுத்துருந்தோம். எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்க. 12th 4th லெசனாக இருக்கக்கூடியது. சரிங்களா? ஒரு 20 கேள்விகளும் அதற்கான விடை மற்றும் கொஞ்சம் அது சம்மந்தமான சில எக்ஸ்ட்ரா தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கொஷினுக்குள்ளே போயிடலாங்களா? ஃபஸ்ட் கொஷின் பொறுத்துக வந்திருக்கு. சுல்தானத்தின் நீதிமன்றங்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்லி சுல்தான்கள் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இஸ்லாமியர்கள் ஆட்சி காலத்தில் இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்களில் நீதிமன்ற முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான். மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் எது, குடிமையியல் வழக்குகள் உச்சநீதிமன்றத்துக்கான பெயர், அடுத்து மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம், தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துடலாமா? மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம். சரிங்களா? அதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவான் அல் மசாலிம். திவான் அல் மசாலிம் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு செகண்ட். சரிங்களா? அடுத்து குடிமையியல் வழக்கு உச்ச நீதிமன்றம், அதற்கான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவானி ரிசாலட். திவானி ரிசாலட் ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்க, அதான் திவானி ரிசாலட். மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம், அதற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ரே ஜஹான் நீதிமன்றம். சத்ரே ஜஹான் நீதிமன்றம். தேச துரோக வழக்குகள் நீதிமன்றத்துக்கு திவானி ரியாசட். திவானி ரிசாலட் வேறு, திவானி ரியாசட் வேறு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 1 4 3 எங்கே இருக்குது? 2 1 4 3 ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இந்த திவான் அல் மசாலிம் அப்புறம் திவானி ரிசாலட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றமும் குடிமையியல் வழக்கு உச்ச நீதிமன்றமும், இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் இது ரெண்டுமே தேச துரோக வழக்கு மற்றும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய உச்ச நீதிமன்றங்களாக இருந்துச்சு. இந்த நீதிமன்றங்களோட அளவல் ரீதியாக சுல்தான் தான் என்னது தலைமை நீதிபதியாக கருதப்பட்டார். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்தியாவில் இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? அசன்டினார் வழக்கு. சரிங்களா? அசன்டினார் வழக்கு ஆப்ஷன் சி. இதுதான் இந்தியாவில் இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு. சரிங்களா? இந்த வழக்கு எப்போது விசாரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1665. சரிங்களா? 1665 இந்த வழக்கு நடந்தது. அப்போதைய ஆளுநர் யாருன்னா அவர் தான் ஆப்ஷன் பியில் இருக்கார் பாருங்க, பாக்ஸ்கிராஃப்ட் அப்படிங்கிறவர். அவர் தான் அப்போதைக்கு ஆளுநராக இருந்தார். சரிங்களா? அதற்கப்புறம் ஆப்ஷன் ஏல இருக்கார் பார்த்தீங்களா, ஸ்டிரைன்ஷாம் மாஸ்டர். அவர் ஆளுநராக இருக்கும் பொழுது, சரிங்களா, ஸ்ட்ரெயின்ஷாம் மாஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஆளுநராக இருக்கும்போதும் நீதிமன்றத்தில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் செஞ்சார். சரிங்களா? அதற்காக தான் அவங்க 4 பேருமே நம்ம ஆப்ஷனில் வச்சுருக்கோம். அடுத்த கொஷின் போயிடலாங்களா? 3வது கொஷின். மாகாண நீதிமன்றங்களை சீரமைத்ததுடன் இந்து சட்டங்களை தொகுப்பதற்கும் காரணமாக இருந்தவர் யார்? அதாவது அப்போதைக்கு கவர்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கவர்னரு அவருக்கு கீழே அலுவலக, அதாவது அலுவலக உத்தியோகம் கிடையாது, ஆலோசனை சொல்கிறக்கா ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதில் சட்ட ஆலோசகர் இருப்பாங்க. அந்த டிபி மெக்காலையில் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் என்னது கவர்னருடைய ஆட்சிக்குழுவில் சட்ட ஆலோசனாக இருந்தால் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அலுவலர்கள் இருப்பாங்க. அப்போ நீதி பரிபாலனம் செய்யக்கூடியதும் நிர்வாகமும் ரெண்டுமே என்னது கவர்னர் கையில் தான் இருந்துச்சு. எந்த பிரபு கவர்னராக இருக்கும்போது என்னது மாகாண நீதிமன்றங்களை சீரமைத்ததுடன் இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமாக இருந்தார். அதான் கேள்வி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேரன் ஹேஸ்டிங் பிரபு. சரிங்களா? வேரன் ஹேஸ்டிங் பிரபு. இவர் கிட்டத்தட்ட 1772 அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்திருப்பார். சரிங்களா? இவருக்கு அடுத்து காரன் வாலிஸ் பிரபு இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. வில்லியம் பென்னிபுரெலாம் பின்னாளில் தான் வருவாங்க. சரிங்களா? வாரன் ஹேஸ்டிங் மதராஸில் இருந்திருப்பார்.
அதுக்கப்புறம் வந்து கல்கட்டாவில் போய் கவர்னராக இருப்பார். அப்போ தான் இவருடைய காலகட்டத்தில் வந்து என்னது ஆங்கில அரசு வந்து இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நார்த் பிரபு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா ஒழுங்காற்று சட்டம் இருக்குது பார்த்தீங்களா 1773 சரிங்களா ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து முதலாக அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகிகளை வந்து கட்டுப்படுத்துனதுக்காக இங்கிலாந்து அரசாங்கம் வந்து சட்டம் போடும். சரிங்களா 1773 முதல் வந்து ஒழுங்காற்று சட்டம் இல்லைன்னா ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு போடுவாங்க. அதற்கடுத்து வந்து பிட் பிரபு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா 1784 சரிங்களா 1784 பிட் இந்திய சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போடுவாங்க. அடுத்து 3வது கொஷின் பார்த்துடலாமா? அது மட்டும் இல்லாமல் இந்த வாரன் ஹேஸ்டிங் பிரபு வந்து இன்னும் நீதித்துறையில் சில விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பார், திட்டங்கள்லாம் கொடுத்துருப்பாரு. அது நமக்கு பின்னாடி பொறுத்துகளை வருது, நம்ம அதில் பார்த்துடலாம். சரிங்களா வந்துருச்சு பாருங்கள் பொறுத்துக. வாரன் ஹேஸ்டிங் திட்டம், மதராஸ் உச்சநீதிமன்ற திட்டம், பம்பாய் உச்சநீதிமன்ற திட்டம், காரன்வாலிஸ் சட்ட விதிகள் தொகுப்பு, இதெல்லாம் எந்த ஆண்டு உடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி பொறுத்துங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? 4வது கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். சரிங்களா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது வாரன் ஹேஸ்டிங் திட்டம் வந்து 1772, ஏன்னா இவர் அந்த காலகட்டத்தில் தானே வந்து கவர்னராக இருந்திருப்பார். அடுத்து மதராஸ் உச்சநீதிமன்றம், சரிங்களா மதராஸ் உச்சநீதிமன்றம் வந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் 1801 இருக்குது பார்த்தீங்களா 1801 தான் மதராஸ் உச்சநீதிமன்றம் வந்து துவங்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக வந்து பம்பாய் உச்சநீதிமன்றம் 1824 ஆண்டு தொடங்கப்பட்டது. சரிங்களா முதலாக தொடங்கப்பட்ட உச்சநீதிமன்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா உச்சநீதிமன்றம். நம்ம பார்த்தோம் இல்லையா ஒழுங்காற்று சட்டம் 1773. இந்த ஒழுங்காற்று சட்டத்தின் அடிப்படையில் அடுத்த ஆண்டே கல்கத்தாவில் வந்து 1774 ஒரு உச்சநீதிமன்றமானது நிறுவப்படும். அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் நீதிபதி யார் அப்படின்னா எலிஜா இம்பாவே. சரிங்களா எழுதுன பாருங்க, எலிஜா இம்பாவே. அதாவது இவர் வந்து அங்கே அப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆங்கிலேயர்கள்லாம் இங்கே இருக்காங்க இல்லையா அவங்கள விசாரிக்கிறதுக்காக ஆங்கில அரசால் வந்து நேரடியாக இங்கே நிறுவப்பட்ட அமைப்பு தான் வந்து என்னது கல்கத்தா உச்சநீதிமன்றம். அதே தொடர்ந்து பின்னாளில் வந்து நம்ம மதராஸும் பாம்பேவும் என்னது ஆங்கிலேயரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு இல்லையா, அதனால் அங்கேயுமே வந்து உச்சநீதிமன்றங்கள் ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 வந்து மதராஸ் உச்சநீதிமன்றம், 1824 வந்து பம்பாய் உச்சநீதிமன்றம் தொடங்கப்படுது. அடுத்து காரன்வாலிஸ் வந்து 1700 இந்த கட்டபொம்மன் கழகம்லாம் வரும் இல்லையா அந்த டைமில் அவர் காரன்வாலிஸ் இருந்திருப்பார். சரிங்களா கட்டபொம்மன் கழகம் அப்புறம் 3ஆம் கர்நாடகா 3ஆம் மைசூர் போர்லாம் நடந்துச்சு இல்லையா அந்த டைமில் வந்து காரன்வாலிஸ் பிரபு தான் இருந்திருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காரன்வாலிஸ் என்ன பண்ணுறாரு 1793 கவர்னர் ஆயிடுவார். சரிங்களா 1793. ஏன்னா கட்டபொம்மன் இறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1799 வந்துடுமா, மைசூர் போர் 3ஆவது மைசூர் போர்லாம் இந்த காலகட்டம் தான் 1793 91 அந்த காலகட்டத்தில் தான் நடைபெறும். சரிங்களா அப்போ தான் அந்த 92 93 மைசூர் போர் நடைபெறும். அப்போ காரன்வாலிஸ் வந்து அவங்க மேலே கடுமையான நிதிச்சுமை இறக்கியிருப்பார், மயங்களெல்லாம் கொண்டு போய் கைது பண்ணிட்டு போயிருப்பார். சரிங்களா அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா சட்ட விதிகள் தொகுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுறாரு. 1793 காரன்வாலிஸ் வந்து சட்ட விதிகள் தொகுப்பு அப்படிங்கிறத வெளியிடுறாரு. சரிங்களா அதன் அடிப்படையில் ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து 5வது கொஸ்டின் பார்த்துடலாம். பின்வரும் எச்சட்டம் இந்திய உயர் நீதிமன்றங்களின் தன்மை அதிகார வரம்பில் குறிப்பிடத்தக்க மாறுதல்களை செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துடலாமா? 1935 வந்து என்னது தன்னாட்சி அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த இந்திய அரசு சட்டம் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உயர்நீதிமன்றங்களுடைய தன்மை மற்றும் அதிகார வரம்பில் வந்து குறிப்பிடத்தக்க சில மாற்றங்களை செய்யுது. சரிங்களா இந்திய அரசு சட்டம் 1935. அப்புறம் அந்த 1861 இருக்குது பார்த்தீங்களா இந்திய உயர்நீதிமன்ற சட்டம், அதெல்லாம் நம்ம பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா அதாவது இந்திய உயர்நீதி சட்டம் வந்து இயற்றப்பட்டது எப்போ அப்படின்னா 1861.
அதன் அடிப்படையில் தான் வந்து என்னது கல்கத்தா, மதராஸ், பம்பாய் போன்ற நகரங்களில் வந்து என்னது நீதி வழங்கும் அதிகாரம் கொண்ட ஒரு உயர்நீதிமன்றங்கள் வந்து என்னது மன்னருக்கு, அதாவது யார், ஆங்கிலேயர், அங்கே இங்கிலீஷ் பிரிட்டன் மன்னர் இருக்கார் இல்லையா, அவருக்கு அதிகாரம் அளித்தது. சரிங்களா? அடுத்து 6வது கேள்வி பார்ப்போம். பின்வரும் எந்த திருத்தச் சட்டம் உயர்நீதிமன்றங்களில் அதிகார வரம்பில் பெருமளவு மாற்றத்தினை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம திருத்தச் சட்டம் கொண்டு வரோம் இல்லையா, அதில் ஆன்சர் வந்து 1976. சரிங்களா? 1976 42வது திருத்த சட்டம், ஆப்ஷன் சி. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, உயர்நீதிமன்றங்களின் அதிகார வரம்பில் வந்து பெருமளவு ஒரு மாற்றம் வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? 1861 இந்த உயர்நீதிமன்ற சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதன் காரணமாக வந்து சார் என்ன சார் 1801லேயே வந்து என்னது மட்ராஸ் மற்றும் பாம்பேயில் வந்து நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது வந்து உச்ச நீதிமன்றம் ஒழுங்காற்று முறை பிரகாரம் வந்து 1774 வந்து கல்கத்தா உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது. அதற்கடுத்து 1801 வந்துட்டு என்னது மதராஸ் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டது. 1824 வந்து பம்பாய் உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டது. சரிங்களா? அதற்கப்புறம் பின்னாடி 1935க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா உயர்நீதிமன்ற தன்மையில் அதிகார மாற்ற வரம்புகள் ஏற்படுது. 1935 பின்னாளில் நடைபெறுது. அதற்கு இடையிலேயே வந்து 1861 விக்டோரியா ராணி, அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியிலிருந்து நேரடி பிரிட்டிஷோட நேரடி கட்டுப்பாட்டுக்கு போயிடும் இல்லையா, அப்போ அதற்கப்புறம் விக்டோரியா ராணியினுடைய அறிக்கையின் பிரகாரம் தான் வந்து என்னது அந்த அறிக்கையில் அந்த மூலயமா பம்பாய் மற்றும் மதராஸ், கல்கத்தா இந்த 3 மாகாணங்கள்லேயும் ஒரு உயர்நீதிமன்றம், அதற்கு முன்னாடி பார்த்தது வந்து உச்ச நீதிமன்றம், இது வந்து உயர்நீதிமன்றம் அமைப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்துச்சு. சரிங்களா? 7வது கொஸ்டின் பார்த்துடலாம். ஜனவரி 26, 1950ஆம் ஆண்டு அரசமைப்பு அமலாக்கத்துடன் அரசமைப்பு உறுப்பு டேஸ் இந்திய உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழி செய்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? ஒன்றிய நீதிமன்றம், அதாவது உச்ச நீதிமன்றம் அப்படின்னாலே என்னது பிரிவு 124. சரிங்களா? 124 ஆப்ஷன் பி தான். அதே போல் மாநில உயர்நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான பிரிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 214. சரிங்களா? 214. அடுத்து யூனியனுக்கான நீதிமன்றங்கள், யூனியன் பகுதியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீதிமன்றங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா 241. சரிங்களா? 241. அது என்னது ஒன்றிய மண்டலங்களுக்கான, சரிங்களா, ஒன்றிய மண்டலங்களுக்கான உயர் நீதிமன்றங்கள் வந்து 241 யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யூனியன் அது இங்கிலீஷில் ஒன்றிய தான், கரெக்டு தான். சரிங்களா? அடுத்து 8வது கொஸ்டின் போயிடலாமா? பத்தாண்டுகளுக்கும் அதிகமாக 8 கோடி வழக்குகளை நிலுவையாக கொண்டு அதிகம் தேக்கம் அடைந்துள்ள மாநிலங்களில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். எந்த மாநிலத்தில் வந்து என்னது 10 வருஷத்தில் வந்து 8 கோடிக்கு மேலான வழக்குகள் வந்து இன்னுமே வந்து நிலுவையாக இருக்கான்? ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, என்னென்னா தாமதமாகும் நீதி, மறுக்கப்படும் நீதி அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. என்னது உத்தரப்பிரதேச மாநிலம். சரிங்களா? உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்து என்னது 8 கோடிக்கும் அதிகமான வழக்குகள் வந்து நிலுவையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க, கீழமை நீதிமன்றங்களை வந்து கிட்டத்தட்ட 2.91 கோடி வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் தேசிய நீதித்துறை தகவல் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தகவல் அமைப்பு சொல்லக்கூடிய அறிக்கையின்படி நாடு முழுவதும் மாவட்ட மற்றும் துணைநிலை நீதிமன்றங்களில் வந்து இந்த 2.9 கோடி வழக்குகள் வந்து தேக்கமடைஞ்சிருக்கு. இதில் வந்து இதில் வந்து 21.9 லட்சம் வழக்கு, 21.9 லட்சம் வழக்கு வந்து என்ன அப்படின்னா 10 வருஷத்துக்கு அதிகமாக நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கொஸ்டின் பார்த்துடலாம். உச்சநீதிமன்ற நீதிபதியின்
வயது வரம்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். 60, 62 இல்லை 63, 65? புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 65 வயது. சரிங்களா? அதே போல் உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது 62. இது முன்னாடி வந்து என்னவா இருந்துச்சுன்னா 60ஆவதாக இருந்துச்சு. சரிங்களா? 60ஆக இருந்ததாக வந்து 15வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். சரிங்களா? 1963 ஏற்படுத்தப்பட்ட 15வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் தான் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய வயதை 60லேருந்து 62 உயர்த்தியது. சரிங்களா? அதே போல் நீதிபதியாக நியமிக்கணும் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கணும் அப்படின்னா அவருக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். சரிங்களா? இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே போல் உயர்நீதிமன்ற நீதிபதியாக, சரிங்களா, ஏதாவது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக 5 ஆண்டுகள் வந்து நீதிபதியாக பணியாற்றிருக்கணும். அது மட்டும் இல்லை, அப்படி இல்லை அப்படின்னா 10 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக, சரிங்களா, அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அவருக்கு தான் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகக்கூடிய தகுதிகள் இருக்குது. அதே போல் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வந்து கீழமை நீதிமன்றங்களில் வந்து அவர் வந்து வழக்குரைஞராக பணியாற்றியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? 10 ஆண்டுகள் வந்து கீழமை நீதிமன்றம் இருக்கலாம். ஏன்னா உயர் நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற கீழமை நீதிமன்றங்கள் அதிலெல்லாம் வந்து அவர் பணியாற்றியவராக இருக்கணும். என்னது கீழமை நீதிமன்றம் இல்லைன்னா உயர் நீதிமன்றம், கீழமை நீதிமன்றம், இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய இந்த 2 நீதிமன்றங்களையும் வந்து வழக்கறிஞர்களாக பணியாற்றியிருக்கணும். அவர் தான் வந்து என்னது உயர் நீதிமன்ற நீதிபதியாக மாற முடியும். 10வது கொஸ்டின் பார்த்துடலாம். பட்டியல் இனத்தை சார்ந்த முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யார்? சரிங்களா? நீதிபதியாக பதவி வைத்தவர் யார்? ஹரிலால் ஜே கனியாவா, இல்லை நீதிபதி பிஜன் குமாரா, நீதிபதி மெகர்சந்த் மகாஜனா, நீதிபதி கேஜி பாலகிருஷ்ணனா? ஆன்சர் வந்து நீதிபதி கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள். சரிங்களா? நீதிபதி கேஜி பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் தான் வந்து 2007ஆம் ஆண்டு, சரிங்களா, 2007ஆம் ஆண்டு பட்டியல் இனத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்தவர். சரிங்களா? இவர் வந்து 2000 தான் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் பெற்றிருப்பார். முதல் முறையாக 2000ஆம் வருஷத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக வந்து நியமனம் செய்யப்பட்டிருப்பார். 2007 வந்து பட்டியல் இனத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்திருப்பார். ஆப்ஷன் ஏல பாருங்கள். அவர் வந்து பின்னாடி வருவார், அடுத்த கொஸ்டினில் வருவார், நம்ம அதில் பார்த்துடலாம். 11வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹரிலால் ஜே கனியாவா, இல்லை நீதிபதி பிஜன் குமாரா, நீதிபதி மெகர்சந்த் மகாஜனா, நீதிபதி கேஜி பாலகிருஷ்ணனா? கேள்வி மட்டும்தான் வேறு, ஆப்ஷன் எல்லாம் அப்படியே கொடுத்துருக்கோம். ஆன்சர் பார்த்துடலாமா? கரெக்ட் தான். கனியா, ஹரிலால் ஜே கனியா அவர்கள் தான் வந்து என்னது இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் நீதிபதி. சரிங்களா? இவர் வந்து தலைமை நீதிபதியாக, சரிங்களா, உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக பதவியேற்கும் பொழுது அவருடன் சேர்ந்து மற்ற நீதிபதிகளாக பதவியேற்றுக் கொண்டவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சையத் ஃபாசல் அலி அப்படிங்கிற ஒருத்தர். சரிங்களா? சையத் ஃபாசல் அலி, அதற்கப்புறம் பதஞ்சலி சாஸ்திரி, அடுத்து வந்து ஆப்ஷன் சியில் இருக்கா பார்த்தீங்களா நீதிபதி மெகர்சந்த் மகாஜன். சரிங்களா? நீதிபதி மெகர்சந்த் மகாஜன். அடுத்து ஆப்ஷன் டியில் இருக்க, ஆப்ஷன் பியில் இருக்கா பாருங்கள், நீதிபதி பிஜன் குமார். அடுத்து நீதிபதி முகர்ஜி மற்றும் நீதிபதி எஸ்ஆர் தாஸ். சரிங்களா? அப்போது வந்து கிட்டத்தட்ட 8 நீதிபதிகள் வந்து இருந்தாங்க, தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகள் இருந்தாங்க. தற்பொழுது வந்து 34 நினைக்கிறேன், 34 நீதிபதிகள் இருக்காங்க. சரிங்களா? 12வது கொஸ்டின் போயிடலாமா? நாடாளுமன்றத்தின் இளவரசர் மாடத்தில் செயல்பட்டு வந்த இந்திய உச்சநீதிமன்றம் தற்போது உள்ள வளாகத்துக்கு மாற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். 1935 மாற்றிட்டாங்களா, இல்லை 45, 50, 58? ஆன்சர் வந்து 1958. சரிங்களா? அதாவது
நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ ஜனவரி 28 1950 வந்து உச்சநீதிமன்றம் வந்து செயல்பட ஆரம்பிச்சு சரிங்களா. அப்போ செயல்பட ஆரம்பித்த அந்த உச்சநீதிமன்றமானது 1950லேருந்து 58 வரைக்கும் 8 ஆண்டுகள் வந்து அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இளவரசர் மாளிகையில் தான் வந்து என்னது செயல்பட்டு வந்தது. 1958ஆம் ஆண்டு தான் தற்பொழுது இருக்கக்கூடிய என்னது டெல்லி உச்சநீதிமன்ற வளாகத்திற்கு மாற்றப்பட்டது சரிங்களா. அடுத்து 13வது கொஸ்டின் பார்த்துடலாம். ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளில் தனக்கான உயர்நீதிமன்றத்தினை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து நம்ம இதை முன்னாடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நேற்று கிளாஸ்லேயும் எதுலையோ பார்த்தோன்னு நினைக்கிறேன். டெல்லி உயர்நீதிமன்றம், அதாவது நம்ம சொல்லியிருப்போம் இந்த கவுஹாத்தி உயர்நீதிமன்றம் அதை பற்றிலாம் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் தனக்கென தனியாக ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளது சரிங்களா. அதே போல் வந்து மற்ற ஹரியானா மற்றும் பஞ்சாபுக்கு வந்து என்னது சண்டிகர் யூனியன் பிரதேசமான சண்டிகர் மற்றும் ஹரியானா பஞ்சாபுக்கு வந்து சண்டிகர் உயர்நீதிமன்றம் வந்து நீதிமன்றமாக செயல்படும். கவுஹாத்தி நீதிமன்றம் வந்து அந்த கிழக்கில் அருணாச்சல பிரதேசம் இந்த பகுதியில் இருக்கக்கூடியதுக்கு செயல்படும். கல்கட்டா உயர்நீதிமன்றம் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு வந்து உயர்நீதிமன்றமாக செயல்படும். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து புதுச்சேரிக்கு வந்து உயர்நீதிமன்றமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. லட்சத்தீவுகளுக்கு வந்து கேரளா உயர்நீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றமாக செயல்பட்டு வருது சரிங்களா. அடுத்து 14வது கொஸ்டின் பார்த்துடலாம். உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் டேஸ் வயது நிரம்பும் வரை பதவியில் இருப்பார். இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், அதனால் டக்குன்னு எல்லாரும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆமாம், ஆப்ஷன் பி 62 சரிங்களா. 62 வயது நிரம்பும் வரை, 62 வயது நிரம்பிருச்சுன்னா அவங்க வந்து அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. அடுத்த தலைமை நீதிபதி வந்துடுவாங்க சரிங்களா. அடுத்த நீதிபதிகள் வந்துடுவாங்க. 15வது கொஸ்டின் பார்ப்போமா. உரிமைகள் மீறப்பட்ட நபர்களுக்கு விரைந்து நீதி வழங்கவும் பொதுமக்கள் நலன் கருதி வழிகாட்டுதல்கள் உத்தரவுகள் பிறப்பிக்கவும் உயர் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கும் சட்ட உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உறுப்பு 22 இல்லை 32 133 இல்லை 226? ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து கரெக்டு தான், 226. அதாவது என்னது 226 உரிமைகள் மீறப்பட்ட நபர்களுக்கு அப்படின்னாலே பிடிச்சிடணும். பொதுமக்கள் நலன் கருதி வழிகாட்டுதலுக்காக பிறப்பிக்க உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வந்து என்னது 226. இதே உச்சநீதிமன்றம்னா பிரிவு 32 சரிங்களா. உச்சநீதிமன்றம்னா பிரிவு 32. ஆப்ஷன் சியில் பாருங்களேன், 133 அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கா. அந்த 133 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம ஒன்றிய நீதித்துறை சார்ந்து வரக்கூடியது. அதாவது உரிமையல் வழக்கில் வந்து மேல்முறையீடு செய்கிறாங்களா, அந்த உரிமையல் வழக்கில் வந்து எழக்கூடிய மேல்முறையீடுகளில் உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டுக்கு நம்ம போகிறோம் இல்லையா, அந்த அதிகார வரம்பை சொல்லக்கூடியதான் வந்து எனது சட்ட உறுப்பு 33. 22 வந்து நமக்கு தெரியும், இது வந்து எனது அடிப்படை உரிமைகளில் வரக்கூடியது சரிங்களா. அந்த தனி மனித சுதந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அடிப்படை உரிமைகளில் அதில் வரக்கூடியது. அதாவது வழக்குகளில் கைது செய்தல் அப்புறம் அடைத்து வைத்தலுக்கு எதிரான உரிமையில் வரக்கூடியதான் வந்து எனது சட்ட உறுப்பு 22. 16வது கொஸ்டின் போயிடலாம். பின்வரும் எந்த உறுப்பின்படி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கிற்கான மனுவை தாக்கல் செய்ய முடியும்? ஆன்சர் பண்ணுங்க. முன்னாடி பார்த்தது வந்து உயர்நீதிமன்றம், இப்போ வந்து உச்சநீதிமன்றம். கரெக்டு தான், ஆப்ஷன் பி 32 சரிங்களா. ஆப்ஷன் பி வந்து என்னது 32. அதன் பிரகாரம் தான் வந்து உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வாக்கு, அதாவது பொதுநல வழக்கு, இந்த பொதுநல வழக்குங்கிறதே பொதுவாக வந்து அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதை எடுத்து நடத்தக்கூடிய வழக்கை தான் வந்து என்னது பொதுநல வழக்காக கொண்டு போவாங்க சரிங்களா. இந்த பிரிவு ஆப்ஷன் ஏல பாருங்களே, 133 26 பார்த்துட்டோம். பிரிவு 222, இந்த பிரிவு 222 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் சார்ந்த ஒரு
வழக்கு தான். நீதியரசர் ஒருவர் வந்து ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுதல், நீதிபதியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லக்கூடிய உறுப்பு தான் வந்து என்னது 222. சரிங்களா. அடுத்து 16 முடிஞ்சு 17 எழுதி போயிடலாம். கூற்று பரமானந்த கட்டாரா எதிர் இந்திய அரசு வழக்கு. அதாவது பரமானந்த கட்டாரா அப்படிங்கிற வந்து ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. சரிங்களா. அந்த வழக்கு சார்ந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பரமானந்த கட்டாரா விசஸ் இந்திய அரசு வழக்கு வந்து மனித உரிமை செயற்பாட்டாளர் தொடுத்த பொதுநல வழக்காகும். அதாவது பரமானந்த கட்டாரா அப்படிங்கிற வந்து என்னது ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் தொடுத்த ஒரு பொதுநல வழக்கு. காரணம், இந்த வழக்கின் நியாயவாதத்தினை நீதிமன்ற விளக்கம் மூலம் அரசமைப்பு உறுப்பு 21 துணை பிரிவாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான விடையாக தேர்ந்தெடுங்க. இந்த கூற்றுக்கும் காரணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஆன்சர் பார்த்துடலாமா? கூற்று வந்து சரி. சரிங்களா. பரமானந்த கட்டாரா அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு மனித உரிமை செயல்பாட்டாளர். அவர் தொடுத்த பொதுநல வழக்கு தான் பரமானந்த கட்டாரா விசஸ் இந்திய அரசு வழக்கு. அப்போ கூற்றுவது மிகச்சரி. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வழக்கின் நியாயவாதத்தினை வந்து நீதிமன்ற விளக்கம் மூலம் உறுப்பு 21 துணைப்பிரிவாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த துணைப்பிரிவு 21 அப்படிங்கிறது என்னது, இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த தனி மனித சுதந்திரத்தில் வரக்கூடியது. இந்த காரணத்துக்கும் கூற்றுக்குமே வந்து என்னது எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா. அதாவது இந்த கூற்று வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நம்ம முன்னாடிலாம் வந்து ஆக்சிடென்ட் கேஸ் ஆச்சுன்னா வந்து போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன சொல்லுவாங்க, போலீஸ் கேஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பேஷண்ட்டை வந்து செக் பண்ணுவாங்க. சரிங்களா. அந்த முறையை எதிர்த்து இவங்க வந்து இவர் வந்து கேஸ் நடத்தியிருப்பார். அதனால் வந்து அடிபட்ட நபர், சரிங்களா, விபத்துக்கு உள்ளான நபர் வந்து யாராக இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் வந்து அவர் வந்து முதலில் வந்து வழக்கு பதிவு செய்கிறத விட முதல்ல அவர் உயிரை காப்பாற்றணும். அதனால் வந்து அவருக்கு வந்து என்னது ட்ரீட்மெண்ட் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருப்பாங்க. சரிங்களா. 21 வந்து நமக்கு தெரியும். 21(a) வந்து கட்டாய கல்வி வரும். 21 வந்து உயிரையும் தனிப்பட்ட உரிமையை வந்து பாதுகாக்கக்கூடியது. இது வந்து எந்த வழக்கில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகே கோபாலன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வழக்கு தொடுத்திருப்பார். சரிங்களா. அந்த ஏகே கோபாலன் இருக்கும். அப்புறம் தமிழ்நாடு அரசு வழக்கு. அந்த வழக்கில் தான் வந்து என்னது அந்த வழக்குடைய நியாயவாதத்தை வந்து நீதிமன்ற விளக்கம் மூலியமாக அரசமைப்பு உறுப்பு 21 சேர்க்கப்பட்டிருப்பாங்க. சரிங்களா. அவர் வந்து எது சம்மந்தமாக வழக்கு தொடுத்திருப்பார் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அந்த சுதந்திரம் வந்து ஒடுக்கப்படுது, அது சம்மந்தமான செயல்முறை சம்மந்தமாக வந்து அவர் கேஸ் போட்டிருப்பாங்க. சரிங்களா. 18வது கொஸ்டின் பார்ப்போமா. இந்தியாவின் முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பண்ணுங்கள். சட்ட ஆணையம். சரிங்களா. வெள்ளைக்காரங்காலத்திலே வந்து கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. இந்தியாவின் முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1834. சரிங்களா. ஆப்ஷன் ஏ 1834. அதாவது மெக்காலே வருவார் இல்லையா, கல்வியுறுத்தி உறுப்பில் 1835 கொண்டு வரலையா, அதுக்கு முன்னாடி. ஏன்னா அவர் வந்து மெக்காலே வந்து என்னது கவர்னர் ஜெனரலுடைய ஆலோசனை குழுவில் வந்து ஒரு சட்ட அலுவலராக இருப்பார் இல்லையா. அப்போ அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா 1834 அமைக்கப்படும் சட்ட ஆணையத்தை வந்து அமைப்பாங்க. சரிங்களா. அதன் கீழ் வந்து 1860 ஆண்டு வந்து இந்த சட்டம் வந்து தயாரிக்கப்படும். அந்த சட்ட ஆணையத்தின் அடிப்படையில் வந்து என்னது 1860 ஆண்டு சட்டம் தயாரிக்கப்படும். பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சியின் கீழ் வந்து 1862 வந்து சட்டம் வந்து அமலுக்கு வரும். சரிங்களா. 19வது கேள்வி பார்ப்போம். ஒரு நபர் மேற்கொள்ளும் அனைத்து குற்றங்களுக்கான வழக்குகள், அவற்றுக்கான தண்டனைகள் ஆகியவற்றின் பட்டியல் கொண்ட இந்திய தண்டனை சட்டம் அமலுக்கு வந்த ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது இந்தியாவில் வந்து குற்றவியல் சட்டம். சரிங்களா. இந்தியாவிற்கான குற்றவியல் சட்டம் தான் வந்து இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியன் பீனல் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் பார்த்துடலாமா 19க்கு. அதாவது ஒரு நபரை வந்து அனைத்து குற்றங்களுக்காக வழக்குகள், அவற்றுக்கான தண்டனைகள் ஆகியவற்றின் பட்டியல், என்னென்ன குற்றங்களுக்கு என்னென்ன வழக்குகளுக்கு என்னென்ன தண்டனை அப்படின்ற பட்டியல் வந்து அமலுக்கு வந்துச்சு. சரிங்களா. இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ பார்த்தோம், 60. சட்ட ஆணையம் வந்து 1834 அமைக்கப்பட்டதன் பிரகாரம் வந்து இந்த சட்டங்கள்
1860 வந்து சட்டம் தயாரிக்கப்பட்டது. 1860 சட்டம் தயாரிக்கப்பட்டு 2 வருஷம் கழிச்சு, ஆப்ஷன் சி, 1862 தான் வந்து இந்த சட்டங்கள் கொண்ட பட்டியல் வந்து என்னது அமலுக்கு வந்தது. சரிங்களா? 20வது கொஷின், பின்வரும் எந்த அரசமைப்பு உறுப்பின்படி ஒருவர் நடுவர் நீதிமன்றங்களில் பொதுநல வழக்கிற்கான மனுவை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க. உறுப்பு 22, 32, 133 அல்லது 226? லாஸ்ட் கொஷின். ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி, பிரிவு 133 தாங்க. அதாவது நம்ம உச்சநீதிமன்றத்தின் மூலயமா வந்து ஒருத்தர் அடிப்படை உரிமைகள் மீறுறது காரணமாக பொதுநல வழக்கு தொடர்கிறத வந்து என்னது பிரிவு 32 சொல்லும் உச்சநீதிமன்றத்துக்கு. அதே போல் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து 226 சொல்லும். சரிங்களா? உயர்நீதிமன்றத்துக்கு 226 சொல்லும். இந்த 133 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிமையியல் வழக்குகளில் உயர்நீதிமன்றங்களில் எழும் அந்த மேல்முறையீட்டு வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதிகார வரம்பை வச்சு பொதுநல வழக்கு தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த அதிகார வரம்பை வச்சு என்னது பொதுநல வழக்கு தொடுக்கலாம். இன்றைக்கான லைவ் கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த லைவ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லைவ் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.